வெல்கம் டு மீனா சக்திவேல் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரியாணி. சரியா? ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும் வெங்காயம் போட்டு பட்டை சோம்புலாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வர்றது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் 3 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும், சுருள வதங்கணும். அதுக்கப்புறம் நான் காய் வெட்டி வச்சுருந்தேன், எடுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பீன்ஸ் காய், கேரட்டு, பீன்ஸ் பயறு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போடணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி செடி போட்டு வதக்கினதுக்கப்புறம் காய்கறிகள் போடணும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் காய்கள்லாம் எடுத்து ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸ் காய், கேரட்டு, பீன்ஸ் பயறு எல்லாம் போட்டிருக்கேன். நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச காய்கறியாக போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் இதில் இன்னும் சோயா பீன்ஸு எல்லாம் எது எது சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் எங்களுக்கு பிடிச்ச காய் பீன்ஸ் காயும் கேரட்டும் பீன்ஸ் பயறு தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நாங்கள் அதை போட்டு நல்லா வதங்கினோம். எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், போடலை. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, அதனால் நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. அதுக்கப்புறம் கறி மசாலா தூள், கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு கறி மசாலா தூள் போடுறது பிடிக்கும், அதனால் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, நான் ஆச்சி பிரியாணி பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிரியாணி பொடி வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாம் கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா தயிர் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு தயிர் மட்டும்தான் சேர்த்தா பிடிக்கும். எலுமிச்சம்பழம் சேர்த்தா பிடிக்காதனால எலுமிச்சம்பழம் சேர்க்கலை. தயிர் மட்டும் நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் தயிர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். அடுப்பில் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் காயெல்லாம் கொஞ்சம் வேக விட்டேன். வேகவும் பாஸ்மதி ரைஸ் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். அது ஊறினதுக்கப்புறம் அந்த பாஸ்மதி ரைஸை போட்டு பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் அது நம்மளுக்கு வேகமாக இதாகும்.
அதனால் அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மசாலா, காய்கறி, அரிசி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை லைட்டாக கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு உப்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி தேவையான அளவு எப்படி ஊற்றுவீங்களோ, எனக்கு அளவு தெரியும், நான் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன அளவோ நீங்கள் அதுக்கு ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு, அது மாதிரி பாஸ்மதி ரைஸை அடிக்கொருக்கா கிண்டக்கூடாது. கிண்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். ஒரு தடவை கிண்டதோடு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் கிண்டுங்க, ரொம்ப கிண்டாதீங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வரவும் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. இந்த ஒரு கொதி நல்லா வரவும் ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரவும் ஒருக்கா மட்டும் கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. இதுக்கு சரி தண்ணி தான் ஊற்றணும். அளவு தண்ணி மட்டும் நம்ம சாதா அரிசி மாதிரி டபுள் மடங்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இதுக்கு சரி தண்ணி தான் ஊற்றணும். இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் 2 விசில் விட்டேன். 2 விசில் ஆகும் எனக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஆவி போகவும் குக்கரை ஓப்பன் பண்ணோம். பிரியாணி ரெடி. வெஜ் பிரியாணி. அதை நல்லா ஒருக்கா மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் 3 சாமிங்க இருக்காங்க ஐயப்பனுக்கு மாலை போட்டு. அதனால் நாங்கள் நைட் டைம் பிரியாணி செஞ்சோம். டெய்லி சாம்பாராக சாப்பிட முடியுமா? அதனால் சாம்பாருக்கு பிறகு இன்றைக்கி வெஜ் பிரியாணி போட்டோம் நைட்டு 1 டைமுக்காண்டி. ஒரு தடவை கிண்டினா போதும், ரொம்ப கிண்டினா அரிசி உடஞ்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள்.